ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் உங்க மேக்ஸ் மதன். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, ஆல்ரெடி தம்ப்நெயில் பார்த்திருப்பீங்க, கியூபோட ஷார்ட்கட். அதாவது நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து கமெண்ட்ல கேட்டிருந்தாங்க. ஆல்ரெடி நம்ம ஸ்கொயருக்கு ஷார்ட்கட் வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோ கீழேயே கமெண்ட்ல நம்மளே சொல்லுங்க, உங்களுக்கு கியூப்க்கு ஷார்ட்கட் வேணுமா அப்படின்றத கேட்டிருந்தோம். நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்களோட கோரிக்கையை முன்னிட்டு நம்ம கியூபுக்கு ஷார்ட்கட் சொல்ல போறோம். ரொம்பவே சிம்பிள் தான். நமக்கு 1ல இருந்து 9 கியூபோட வேல்யூ வரைக்கும் நமக்கு பேசிக்கா எல்லாருக்கும் தெரியும். ஓகேங்களா? நமக்கு 2 டிஜிட்ஸ் வச்சு கியூப் வேல்யூ எப்படி சார் கண்டுபிடிக்கிறது அப்படின்றதான் ஒரு டாஸ்கா இருக்க போது. அதுல ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் சம் பாத்தீங்கன்னா, அதாவது ரெண்டு நம்பருமே சேம் நம்பர். ஃபார் எக்ஸாம்பிள் 11 கியூபோட வேல்யூ என்ன, 22 கியூபோட வேல்யூ என்ன, 33 கியூபோட வேல்யூ என்ன, ரெண்டுமே சேம் நம்பரா இருந்தா எப்படி சார் கண்டுபிடிக்கிறது அப்படின்ற ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஓகேங்களா? ரொம்ப சிம்பிள். நான் 11 கியூபோட வேல்யூ கண்டுபிடிக்கிறேன். ஓகேங்களா? ரொம்ப சிம்பிள். ஃபர்ஸ்ட் நம்பர் என்னவோ அதை கியூப் பண்ணுங்க. 1 கியூபோட வேல்யூ என்ன? 1. ரெண்டு நம்பர் விட்டுருங்க. ஓகேங்களா? ரெண்டு நம்பர் விட்டுருங்க. செகண்ட் நம்பர் என்ன? 1. அதையும் அப்படியே கியூப் பண்ணுங்க. 1 கியூபோட வேல்யூ என்ன? 1. ஓகே சார், இந்த மிடில் ரெண்டு நம்பர் விட்டுருக்கீங்களா சார், என்ன சார் பண்றது அப்படின்றத உங்களோட பெரிய கொஸ்டினா இருக்கும். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, இந்த ஃபர்ஸ்ட் நம்பர் இருக்கு பாத்தீங்களா, அதை ஸ்கொயர் பண்ணுங்க. 1 ஸ்கொயரோட வேல்யூ 1. அதை என்ன பண்ணணும்னா, இங்க என்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பரால மல்டிப்ளை பண்ணுங்க. மல்டிப்ளை பண்ணா சேம் 1 தான் கிடைக்க போகுது. அதை அப்படியே செகண்ட் பிளேஸ்ல எழுதிருங்க. ஓகே சார், இப்ப தேர்ட் பிளேஸ்ல என்ன சார் பண்ண போறோம்னா, இந்த செகண்ட் நம்பர் இருக்கு பாத்தீங்களா, செகண்ட் நம்பரை ஸ்கொயர் பண்ணுங்க. ஸ்கொயர் பண்ணா 1 தான் கிடைக்க போகுது. அதை இந்த ஃபர்ஸ்ட் நம்பரோட மல்டிப்ளை பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட் நம்பரோட மல்டிப்ளை பண்ணா 1 ஸ்கொயர் 1 தான். அதை 1ஆல மல்டிப்ளை பண்ணும்போது 1 தான். இப்போ ஃபர்ஸ்ட் நம்பரையும் விட்டுருங்க, லாஸ்ட் நம்பரையும் விட்டுருங்க. மிடில் இந்த ரெண்டு 1 இருக்கு பாத்தீங்களா, அதை 2ஆல மல்டிப்ளை பண்ணிருங்க. 2ஆல மல்டிப்ளை பண்ணும்போது என்ன கிடைக்கும்? 2 2ன்னு கிடைக்கும். இவ்வளவு தாங்க பாய். அப்படியே ஆட் பண்ணிருங்க பாய், நமக்கான ஆன்சர் கிடைச்சிடும். 1 3 3 1. அப்ப 11 கியூபோட வேல்யூ என்ன? 1331. இவ்வளவு தாங்க. ஓகேங்களா? இதே மாதிரி 22 கியூபோட வேல்யூ கண்டுபிடிப்போங்களா? 22ஓட கியூப் வேல்யூ பாருங்க, ரெண்டுமே சேம் நம்பரு. இதோட கியூப் வேல்யூ கேட்கறாங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி ரெண்டுமே சேம் நம்பரா இருக்கப்போ 2ஓட கியூப் வேல்யூ என்ன? 8ங்களா? அதவே 4 டைம் எழுதிருங்க. ஏன்னா நம்ம ப்ரொசீஜரே அதுதான். இந்த இடத்துல ரெண்டு நம்பரை விட்டுருப்போம். கரெக்டுங்களா? ஃபர்ஸ்ட் நம்பரை கியூப் பண்ணி ஃபர்ஸ்ட்ல எழுதிருப்போம், செகண்ட் நம்பரை கியூப் பண்ணி லாஸ்ட்ல எழுதிருப்போம். நெக்ஸ்ட் என்ன பண்ணோம்? ஃபர்ஸ்ட் நம்பரை ஸ்கொயர் பண்ணுவோம், அதை செகண்ட் நம்பரோட மல்டிப்ளை பண்ணி செகண்ட் இடத்துல எழுதுவோம். 2 ஸ்கொயரோட வேல்யூ 4. 4 into 2 8. தேர்ட் பிளேஸ்ல என்ன பண்ணுவோம்? இந்த செகண்ட் நம்பர் இருக்கு பாத்தீங்களா, இதை கியூப் பண்ணி ஃபர்ஸ்ட் நம்பரோட மல்டிப்ளை பண்ணுவோம். சாரி, ஸ்கொயர் பண்ணி ஃபர்ஸ்ட் நம்பரோட மல்டிப்ளை பண்ணுவோம். மல்டிப்ளை பண்ணா சேம் 8 தான் வரப்போகுது. அதனாலதான் நான் சேம் 4 டிஜிட் எழுதிட்டேன். இன்கேஸ் வந்து நமக்கு எல்லாமே சேம் நம்பர், ரெண்டுமே சேம் நம்பரை வந்துச்சுன்னா ஒரு நம்பரை கியூப் பண்ணி அதை 4 டைம் எழுதிருங்க. ஓகேங்களா? ஒரு நம்பரை கியூப் பண்ணி 4 டைம் எழுதிருங்க. சிம்பிளா வேலை முடிஞ்சிடும். ஃபர்ஸ்ட் நம்பரையும் விட்டுருங்க, லாஸ்ட் நம்பரையும் விட்டுருங்க. மிடில் இருக்க நம்பரை அப்படியே டபுள் பண்ணிருங்க. 2ஆல மல்டிப்ளை பண்ணிருங்க. 8 into 2 16. அவ்வளவுதான். அப்படியே ஆட் பண்ணிருங்க. எதுவும் இல்லைன்னா 0 இருக்கிறதா அர்த்தம். 8 + 0 8. 16 + 8 24க்கு 4. சார், அந்த பேலன்ஸை அப்படியே இங்க தூக்கி போட்டுருங்க நண்பா நண்பே. ரொம்பவே சிம்பிள். அப்ப 8 + 2 10. 10 + 16 26க்கு 6. பேலன்ஸ் 2. பேலன்ஸ் 2. அப்ப 2 + 8 10. அப்ப 22ஓட கியூப் வேல்யூ என்ன? 10648 என்பதுதான் சரியான விடை. கரெக்டா இருக்கான்றத கமெண்ட்ல சொல்லிருங்க. இதே மாதிரி உங்களுக்கு ஹோம்வொர்க் என்னன்னா, 33ஓட கியூப் வேல்யூ என்ன அப்படின்றத உங்களுக்கான ஹோம்வொர்க் கொஸ்டின். ட்ரை பண்ணி ஆன்சரை கமெண்ட்ல சொல்லிருங்க. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு கமெண்ட்ல வந்து ஃபயர் சிம்பிள் மட்டும் கொடுத்துருங்க. நமக்கான அடுத்த மாடல் பாத்துருங்களா? நமக்கான அடுத்த மாடல் பாத்தீங்கன்னா, ஒரு நம்பர் வந்து 1ஆல ஸ்டார்ட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் 12 எடுத்துக்கிறேன். அப்ப எந்த நம்பரால ஸ்டார்ட் ஆயிருக்கு? 1ஆல ஸ்டார்ட் ஆயிருக்கு. இந்த மாதிரி ஸ்டார்ட் ஆகிற நம்பரோட கியூப் வேல்யூ கண்டுபிடிக்க போறோம். சேம் ப்ரொசீஜர். ஃபர்ஸ்ட் நம்பரை கியூப் பண்ணா 1. 2 பிளேஸ் விட்டுருங்க. லாஸ்ட் நம்பர் என்ன? 2. அதை கியூப் பண்ணா 8ன்னு கிடைக்கும். ஃபர்ஸ்ட் நம்பரு, லாஸ்ட் நம்பரை கியூப் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் என்ன சார் பண்ணணும்னா, இந்த ஃபர்ஸ்ட் நம்பரை ஸ்கொயர் பண்ணும். ஃபர்ஸ்ட் நம்பரை ஸ்கொயர் பண்ணா 1 தான் கிடைக்க போகுது. அதை செகண்ட் நம்பரோட மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணா 1 into 2 2 அப்படின்றத செகண்ட் பிளேஸ்ல எழுதணும். தேர்ட் பிளேஸ்ல என்ன சார் எழுதணும் அப்படின்ற கொஸ்டின் இருக்கும். ஸோ செகண்ட் நம்பரை ஸ்கொயர் பண்ணிருங்க. செகண்ட் நம்பர் ஸ்கொயர் பண்ணா 2 ஸ்கொயரோட வேல்யூ 4. அதை ஃபர்ஸ்ட் நம்பரோட மல்டிப்ளை பண்ணிருங்க. அப்ப 4ன்றதை இந்த இடத்துல போட்டுருங்க. போட்டுட்டு என்ன பண்ணும்? ஃபர்ஸ்ட் நம்பர் விட்டுறணும், லாஸ்ட் நம்பரை விட்டுறணும். மிடில் இருக்க நம்பரை 2ஆல மல்டிப்ளை பண்ணி எழுதிடணும். அப்ப 4 8 அப்படின்றது கிடைக்கும். ஓகேங்களா? அப்படியே ஆட் பண்ணுங்க. 8 + 0 8. 8 + 4 12க்கு 2. பேலன்ஸ் 1. அப்ப 4 + 2 6. 6 + 1 7. 1 + 0 1. அப்ப 12 கியூபோட வேல்யூ என்ன? 17
128. இதே மாதிரி 13 கியூபுக்கான ஆன்சர் என்ன வரும் அப்படின்றத நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகேங்களா? 13 கியூபோட வேல்யூ என்ன வரும் அப்படின்றத கமெண்ட்ல சொல்லிருங்க. சேம் ப்ரொசீஜர். ஓகேங்களா? சேம் ப்ரொசீஜர் தான். நம்ம அடுத்த மாடல் பாத்துருவோங்களா? அடுத்த மாடல் பாத்தீங்கன்னா நம்பர் எண்ட்ஸ் வித் 1, அதாவது முடியறது ஒரு நம்பர் வந்து 1ஆல முடியறது, 1 வந்து முடியிற நம்பரோட கியூ வேல்யூ கண்டுபிடிக்க போறோம். அதாவது 21ஓட கியூ வேல்யூ கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா? ரொம்ப சிம்பிள். சேம் ப்ரொசீஜர் தான். அதாவது 2 ஸ்கொயர் பண்ணும், சாரி கியூப் பண்ணும் 8, 2 கியூபோட வேல்யூ 8. 2 டிஜிட்ஸ் விட்டுறணும். 2 டிஜிட் விட்டு கடைசியில என்ன பண்ணும், 1 கியூப் பண்ணி எழுதிடணும். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்பர் லாஸ்ட் நம்பர் கண்டுபிடிச்சிட்டோம். மிடில் இருக்க 2 நம்பர் என்ன சார் பண்ண போறோம்னா, ஃபர்ஸ்ட் நம்பரை ஸ்கொயர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் நம்பரை ஸ்கொயர் பண்ண என்ன கிடைக்கும், 4ன்னு கிடைக்கும். அந்த 4 செகண்ட் நம்பரோட மல்டிப்ளை பண்ணுங்க. மல்டிப்ளை பண்ண என்ன, சேம் அதே 4 தான் கிடைக்க போகுது. ஸோ அப்போ செகண்ட் டிஜிட் 4. நெக்ஸ்ட் தேர்ட் டிஜிட் என்ன சார் பண்றது, செகண்ட் டிஜிட் இருக்கு பாத்தீங்களா, செகண்ட்ல என்ன டிஜிட் இருக்கு, 1 இருக்கு, அதை ஸ்கொயர் பண்ணுங்க. ஸ்கொயர் பண்ணி ஃபர்ஸ்ட் நம்பரால மல்டிப்ளை பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து 2 இருக்கு, அந்த 2ஆல மல்டிப்ளை பண்ணா 2ன்னு கிடைக்கும். அப்படியே அதை இந்த இடத்துல போட்டுருங்க. ஓகேங்களா? நான் இதை மட்டும் அழைச்சிடுறேன். நெக்ஸ்ட் என்ன சார் பண்ணணும், ஃபர்ஸ்ட் நம்பரையும் லாஸ்ட் நம்பரையும் விட்டுட்டு மிடில் இருக்க 2 நம்பரை அப்படியே டபுள் பண்ணிடணும். 2ஆல மல்டிப்ளை பண்ணும், 8 4ன்னு கிடைக்கும். ஸோ அப்படியே ஆட் பண்ணீங்கன்னா நமக்கு 21ஓட கியூ வேல்யூ தெரிஞ்சிடும். அப்போ 1 + 0 1, 4 + 2 6, 8 + 4 12க்கு 2, பேலன்ஸ் 1, 8 + 1 9. அப்போ 21ஓட கியூ வேல்யூ என்ன, 9261 அப்படின்றத இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். 21ஓட கியூப் வேல்யூ. ஓகேங்களா? இதே மாதிரி நீங்க என்ன பண்றீங்கன்னா 31ஓட கியூப் வேல்யூ என்ன அப்படின்றத கமெண்ட்ல சொல்லிருங்க. ஓகேங்களா? 31ஓட கியூப் வேல்யூ ரொம்ப சிம்பிள். ஓகேங்களா? நமக்கான அடுத்த மாடல் பார்ப்போங்களா? நமக்கான அடுத்த மாடல் பாருங்க. என்ன, டிஃப்ரெண்ட் நம்பர், அதாவது வேற வேற நம்பரா வந்தா என்ன சார் பண்றது அப்படின்னு டவுட் வந்திருக்கும் இந்நேரம். ஓகே சார், 2 நம்பர் சேமா சொல்லிட்டீங்க, ஸ்டார்ட் வித் 1 சொல்லிட்டீங்க, 1ஆல தொடங்குறது சொல்லிட்டீங்க, 1ஆல முடியுது சொல்லிட்டீங்க. இப்போ வேற வேற நம்பர், ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 23ன்னு கொடுத்துருக்காங்க, இதோட கியூ வேல்யூ எப்படி சார் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு இந்நேரம் உங்க மைண்டுக்கு வந்திருக்கும். அது என் காதுக்கே கேட்டுருச்சு. ரொம்ப சிம்பிள், சேம் ப்ரொசீஜர் தான், ஒரே ப்ரொசீஜர் தான் ஃபாலோ பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன பண்ணும், கியூ பண்ணும் 8, 2 டிஜிட்ஸ் விட்டுறணும். ஓகேங்களா? 2 பிளேஸ் விட்டுட்டு செகண்ட் நம்பரோட கியூ பண்ணும் 2, 3 கியூபோட வேல்யூ என்ன, 27. நெக்ஸ்ட் என்ன சார் பண்றது, இந்த 2 இடத்துக்கு என்ன சார் பண்றது, ஃபர்ஸ்ட் நம்பரை ஸ்கொயர் பண்ணுங்க. 2 ஸ்கொயரோட வேல்யூ என்ன, 4, அதை செகண்ட் நம்பரோட மல்டிப்ளை பண்ணுங்க. 4 3 சார் 12, 2 × 2 4, 4 × 3 12. அப்படியே இந்த 12 தூக்கி இங்க போட்டுருங்க. நெக்ஸ்ட் தேர்ட் பிளேஸ்ல என்ன சார் எழுதுனா, செகண்ட் நம்பரை ஸ்கொயர் பண்ணுங்க. 3 ஸ்கொயரோட வேல்யூ என்ன, 9, அதை ஃபர்ஸ்ட் நம்பரோட மல்டிப்ளை பண்ணிருங்க. 9 2 சார் 18, 18 கிடைக்குங்களா, 3 × 3 9, 9 × 2 18, அதை அப்படியே போட்டுருங்க. ஓகேங்களா? நான் இந்த எம்டி ஸ்பேஸை மட்டும், இதை மட்டும் எனக்கு தேவைப்படுது, அதனால நான் இதை அடைச்சிடுறேன். ஓகேங்களா? புரிஞ்சுங்களா? வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் மட்டும் பண்ண மறந்துடாதீங்க. கமெண்ட்ல வந்து தேங்க்யூ சார் அப்படின்ற மட்டும் சொல்லிருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஓகேங்களா, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிருங்க. நம்ம என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் நம்பர் விட்டணும், லாஸ்ட் நம்பர் விட்டணும், அதை அப்படியே மிடில் இருக்க நம்பரை 2ஆல மல்டிப்ளை பண்ணும். 18 × 2 36, 12 × 2 24, அப்படியே போட்டுருங்க. எது இல்லைன்னா என்ன இருக்கிறது அர்த்தம், 0 இருக்கிறதா அர்த்தம். 27 + 0 27க்கு 7, பேலன்ஸ் 2, பேலன்ஸ் 2. 18 + 2 20, 20 + 36 56க்கு 6, பேலன்ஸ் 5, பேலன்ஸ் 5. 20 + 10 30, 30 + 4 34, 34 + 5 39, 39 + 2 41க்கு 1, பேலன்ஸ் 4, பேலன்ஸ் 4. 8 + 4 12. அப்போ 23ஓட கியூ வேல்யூ என்னன்னு செக் பண்ணுங்க. 12167. மல்டிப்ளை பண்ணி பார்த்துருங்களா? 23ஓட ஸ்கொயர் வேல்யூ கண்டுபிடிக்கணும். எப்படி சொல்லியிருந்தோம், தனித்தனியா ஸ்கொயர் பண்ண சொன்னோம். 0409. நெக்ஸ்ட் என்ன பண்ண சொன்னோம், இந்த 2 டிஜிட்டை மல்டிப்ளை பண்ணி அதை அப்படியே 2ஆல மல்டிப்ளை பண்ண சொன்னோம். 3 2 6, 6 × 2 12. ஆட் பண்ணா 529ங்கிறது 23ஓட ஸ்கொயர் வேல்யூ. இதை 23ஆல மல்டிப்ளை பண்ணும். 9 × 3 27க்கு 7, பேலன்ஸ் 2. 3 × 2 6, 6 + 2 8, 5 × 3 15. ஒரு ஃபேக்டர் விட்டுட்டு 2ஆல் மல்டிப்ளை பண்ணும். 9 × 2 18க்கு 8, பேலன்ஸ் 1. 2 × 2 4, 4 + 1 5, 2 × 5 10. அப்படியே ஆட் பண்ண என்ன கிடைக்கும், 7 16
10 பிளஸ் 10 பிளஸ் 1 11 1 பேலன்ஸ் 1 2 1 12167. ஓகேங்களா? எது ஈஸியா இருக்குன்றத கமெண்ட்ல சொல்லிருங்க. நம்ம ஷார்ட்கட் பிடிச்சிருந்தா முக்கியமா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க நண்பா. இதே மாதிரி உங்களுக்கான ஹோம்ஒர்க் பாத்தீங்கன்னா ஒரு 32 கியூப் வேல்யூ என்ன அப்படின்றத கமெண்ட்ல சொல்லிருங்க. ரொம்பவே சிம்பிள் தான். ஓகேங்களா? 32 கியூப் வேல்யூ நம்ம பாருங்க டைப்பா பிரிச்சாலும் ஒரே ப்ரொசீஜர் தான் ஃபாலோ பண்ணுவோம். எல்லாத்துக்குமே ஒரே ப்ரொசீஜர் தான். ஃபர்ஸ்ட் நம்பரை கியூ பண்ணோம், மிடில் 2 நம்பர் விட்டுட்டு லாஸ்ட் நம்பரை கியூ பண்ணோம். நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம், அந்த 2 இடத்துல ஃபர்ஸ்ட் நம்பரை ஸ்கொயர் பண்ணி செகண்ட் நம்பரோட மல்டிப்ளை பண்ணி அதை செகண்ட் பிளேஸ்ல எழுதணும். தேர்ட் பிளேஸ்க்கு என்ன பண்ணோம், செகண்ட் நம்பரை ஸ்கொயர் பண்ணி ஃபர்ஸ்ட் நம்பரை மல்டிப்ளை பண்ணி தேர்ட் பிளேஸ்ல எழுதணும். ஃபர்ஸ்ட் நம்பரையும் லாஸ்ட் நம்பரையும் விட்டுட்டு மிடில் இருக்க 2 நம்பரை 2ஆல மல்டிப்ளை பண்ணி அப்படியே ஆட் பண்ணிட்டா நமக்கு கியூப் ஷார்ட்கட் ஓவர். ஓகேங்களா? புரிஞ்சுங்களா? அப்போ இதே மாதிரி பெரிய நம்பர் கேட்டாலும் சேம் ப்ரொசீஜர் தான். ஓகே சார், 98 கியூப் வேல்யூ என்ன அப்படின்றதையும் கமெண்ட்ல சொல்லிருங்க. ஓகேங்களா? நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. முக்கியமா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோட சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது நான் உங்கள் மேக்ஸ் மதன். தேங்க்யூ.